Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஒளிந்தாலும் விடமாட்டேன் பாகம் 2. ஜிபி ரோட்டின் தென்கோடியில் இருந்தது அந்த பிரம்மாண்டமான பங்களா. வாயில் கதவரகை காரை பிரேக் அடித்து நிறுத்தினாள் தாமினி. ஹார்ன் இசைத்தாள். இரும்பு கதவின் ஜன்னல் வழியை எட்டி பார்த்த செக்யூரிட்டி கிராதி கோட்டை விரித்தார். தாமினி ஆக்சிலேட்டரை மிதிக்க கார் பேவ்மெண்ட்டில் வழுக்கிச் சென்று போர்ட்டிகோவில் போய் ஓய்ந்தது. உள்ளே இருந்து ஒருவன் ஓடி வந்து காரின் கதவை திறந்து விட்டான். வாங்கம்மா, ஐயா உள்ளே இருக்காரு. மங்கலான வெளிச்சத்துடன் இருந்த போர்ட்டிகோவை கடந்து விஸ்தாரமான ஹாலுக்குள் பிரவேசித்தால் திருச்சிற்றம்பலம் எதிர்பட்டார். கதர் வேஷ்டிக்கு மேலே வெற்றுடம்பாயிருந்தார். கையில் வைத்திருந்த ஜிப்பா மாதிரியான ஷர்ட்டை உடம்புக்கு கொடுத்து கொண்டே சொன்னார், வெயில் காலம், ஒரே புழுக்கம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே சார்? அவர் தலையாட்டினார். ஆமாம், முக்கியமான விஷயத்தா. அப்படி புல்வெளியில் காத்தாட உட்காந்து பேசலாமா? சொன்னவர் அந்த தாட்டியான ஆசாமியிடம் திரும்பினார். தர்மா, ஐயா, ஃப்ரிட்ஜில் இருந்தே கூலாக எதனாச்சும் கொண்டு வா. நாங்கள் 2 பேரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. அந்த தர்மா தன் மாமிச மலை உடம்பை அசைத்தபடி நகர்ந்து சென்றார். வாமா, நாம் அங்கே போய் காணலாம். போர்ட்டிகோவுக்கு அப்பால் பரந்த லான் தெரிந்தது. லானின் மையத்தில் ஒரு வண்ண கொடையும், கொடைக்கு கீழே கண்ணை உறுத்தாத மெர்க்குரி வெளிச்சமும் இருந்தது. 3 சாய்வு நாற்காலிகளும் கண்ணாடி பதித்த டீப்பாயும் மெர்க்குரியின் இளநீல வெளிச்சத்தில் குளித்து கொண்டிருந்தன. கர்மா, அந்த நாற்காலிகளை காட்டினார் திருச்சென்றமலம். இருக்கையை நிறைத்து கொண்டே அவள் கேட்டாள், என்கிட்ட எதை பற்றி பேசணும் சார்? சாய்வு நாற்காலில் சரிந்த திருச்சிற்றம்பலம் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தார். சிகரெட் பிடிக்கிறதில்ல, உனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையே? அவள் பதிலை எதிர்பார்க்காமல் லைட்ரால் சிகரெட் முனைக்கு உயிரூட்டினார். அடர் நீளத்தில் புகை நெளிந்து கொண்டே மேலேறு திருச்சிற்றம்பலம் தொடர்ந்தார். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உனக்கு ஏதாவது யூகம் இருக்கா தாமினி? தெரியல சார். யோசிச்சு பாரு. பெரிய இமைகளை மூடி சற்றே யோசித்தவள் அவரை கேட்டாள். க்ளூ தாங்க சார். நீங்கள் பேச போகிற விஷயம் பர்சனலா இல்லை அஃபிஷியலா? பர்சனல்னா உன்னோட யூகம் என்னவா இருக்கும்? அஃபிஷியல்னால் என்னவா இருக்கும்? நீங்கள் ஏதாவது சொந்த படம் எடுக்கிற அபிப்பிராயத்தில் இருக்கீங்களா? என்னோடய கால் ஷீட் புக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டீங்களா? இல்லைம்மா, ஒன்று அஃபிஷியல் விவகாரம் தான் வர சொன்னேன். கலாச்சாரத்துறைக்காக அரசாங்கம் எடுக்க போகிற டாக்குமெண்ட்ரி படம் எதிலாவது நான் நடித்து தர விரும்புகிறீங்களா சார்? அதுவும் இல்லை. வேறு எதையும் என்னால் யூகிக்க முடியல சார். என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிடுங்க. திருச்சிற்றம்பலம் புன்னகையோடு ஆரம்பித்தார். தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதை நீ வாங்கியிருக்கியா? இல்லை சார். என்னோடய நடிப்பை பல பத்திரிகைகளும் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. எந்த பாத்திரம் கொடுத்தாலும் சிறப்பாக செய்வேன்னு என்னை பாராட்டாதவங்களே இல்லை சார். ஆனால் திரைப்பட உலகம் கவர்ச்சி கதாநாயகியை மட்டுமே என்னை உபயோகிச்சிட்ருக்கு. நல்ல கதையம்சம் உள்ள படம் எதுவும் எனக்கு அமையறதே இல்லை. அதனால் என்ன தான் நான் திறமையை காட்டி நடித்தாலும் விருதுகள் என்னை தேடி வர்றதே இல்லை சார். கதையம்சம் உள்ள படத்தில் நடிக்கிறவங்களுக்கு தான் விருது கொடுக்கணுங்கிற எண்ணம் தப்பானது. இதை நான் கமிட்டியில் எடுத்து சொல்லியிருக்கேன். நீ சமீபத்தில் நடித்த கண்ணு பாண்டி சினிமாவை வீடியோவில் பார்த்தேன். படம் மசாலா தான், ஆனால் உன்னோட பாட்டை நீ அற்புதமாக செஞ்சுருந்த. அம்மா செத்து போகிற காட்சியில் உன்னோட நடிப்பு அபாரமாக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பெரிய விருதுகள் எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பாராட்டுகளை கேட்குறப்ப மனசு நிறைவாயிடுது. அப்படி சொல்லாதம்மா. விருது கிடைச்சா வேண்டாம்னு சொல்லிவிடுவியான்னு? அதனோட மதிப்பே வேறு தானே? மதிப்பு தான் சார், ஆனால் கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்குறதில்ல சார். நான் விருதுகளை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. இந்த வருஷம் சிறந்த நடிகைக்கான விருதை உனக்கு நான் சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? திருச்சிற்றம்பலம் சொல்ல திகைப்பில் குளித்த முகத்தோடு அவரை பார்த்தாள் தாமினி. சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னாருக்கு விருது கொடுக்கலாம்னு நான் கையை காட்டினா கமிட்டியில் யாரும் எதிர்பேச்சு பேச மாட்டாங்க. விருதை வாங்கிக்க நீ தயாராக இருக்கியா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா உன்னை சிபாரிசு பண்ணலான்னு நினச்சேன். நாளைக்கு கமிட்டி கூடுது, அதனால தான் அவசரமாக உன்னை கூப்பிட்டேன். மகிழ்ச்சியில் பூத்த முகத்தோடு அவரை பார்த்தாள். சார், நீங்கள் சொன்ன மாதிரி விருதை வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா?
விருது கொடுப்பவங்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரி சில சமயம் சம்பவங்கள் நடந்துடுது. விருதை அறிவித்த பிறகு எனக்கு விருது தேவையில்லை அப்படின்னு பரபரப்புக்காக சிலர் சொல்லிடுறாங்க. போன வருஷம் ஒரு எழுத்தாளருக்கு விருது கொடுத்தப்போ அப்படி தான் நடந்தது. அதனால தான் முன்ஜாகிரதையாக கேட்டுக்கிட்டேன். நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் சார். திறமையை மதித்து கொடுக்குற விருதை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். குட் குட் குட். நீரும் நம்ம ஆள், நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுற ஆளுகளுக்கு விருது கொடுக்க தான் நமக்கும் மதிப்பு, அந்த விருதுக்கும் மதிப்பு. நாளைக்கு உன் பேரையே நான் முன் வச்சிடுறேம்மா. இதை பற்றி பேசத்தான் நான் கூப்பிட்டேன். தேங்க்யூ சார், நான் வரேன். தாமினி கையை கூப்பினாள். இந்த படத்தை பார்த்ததுலேருந்து நானும் உன்னோட ரசிகன் ஆகிட்டேன். நேரம் இருக்கிறப்ப வாம்மா, ஒரு கலைப்படம் தயாரிக்கிறத பற்றி பேசலாம். புன்னகைத்தபடியே பதிலுக்கு கையை கூப்பினார் திருச்சிற்றம்பலம். தாமினி புல்வெளியை கடந்து சென்று போர்ட்டிகோவில் நிறுத்தியிருந்த தன்னுடைய காரில் ஏறினார். இக்னிஷனை திருகி கியரை மாற்றி வாயிற்கதவை நோக்கி காரை வழுக்க விட்டாள். பெட்ரோல் மணத்தை மிச்சம் வைத்துவிட்டு கார் அகன்று போயிருந்தது. திருச்சிற்றம்பலம் குரல் கொடுத்தார். தர்மா! அவன் ஓடி வந்தான். ஐயா, என்னமோ சொன்னியே, அவளை வழுக்கி கொண்டு வர்றது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னியே. அவளை பற்றி விசாரிச்சப்போ எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க சார். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் அவன் நெருப்பு மாதிரின்னு எல்லாருமே சொன்னாங்க. நெருப்பை பிடிக்கிற சாமர்த்தியம் இந்த திருச்சபைங்கிட்ட இருக்குடா. ஐயா, உங்களால் முடியாததே இல்லை. சாயந்தரம் அவள் யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ராத்திரி 8 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு அவளே இங்கே வர வச்ச பார்த்தியா? நான் விரித்த வலையில் அவள் சுலபமாக விழுந்துட்டான். ஆஃப்டர் ஆல் அவன் நடிகை தானே. சேத்துல புரள்றவ சந்தனத்தை பற்றி பேசக்கூடாது. இன்றைக்கி செட்டில் ஆகி புள்ளக்குட்டியோடு இருக்கிற முன்னாள் நடிகைகளில் பல பேர் என்கிட்ட படுக்கை அறையில் ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான். இவன் மட்டும் என்ன விதிவிலக்கு? சிவப்பான கண்களை இடுக்கிக் கொண்டு சிரித்தார் திருச்சிற்றம்பலம். தொடரும்.